கேட்டுக்கொள்ளப்படுகிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தவஜ்ஜுஹின் பரக்கத்தால் புனிதமான சஃபருடைய மாதத்தின் இறுதியான வாரத்திலே வீற்றிருக்கக்கூடிய நாம் அடுத்த சில நாட்களில், ஒரு 4 அல்லது 5 நாட்களுக்குள்ளாக புனிதமான பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மண்ணுலகிலே வந்துதித்த ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் என்ற புண்ணிய மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இஸ்லாமிய வருடத்தின் மாதங்களில் 3வது மாதமாம் ரபீஉல் அவ்வல் மாதம். அரபி மொழியில் ரபீ என்று சொன்னாலே வசந்த காலம் என்று பொருள். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் முதல் வசந்தம். அரபுலகத்தில் கடுமையான வெயிலின் தாக்கம் குறைந்து அந்த குளுமையான காலத்தின் துவக்கமாய்
அந்த மாதத்தை ரபீஉல் அவ்வல் என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் என்பது அரபுலகத்தின் வசந்தமாக மாத்திரம் இல்லாமல் இந்த முழு அகிலத்தின் வசந்தமாய் அல்லாஹு தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் மூலமாக வழங்கி இருக்கிறான். அந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நாம் சில காரியங்களை, சில நினைவுகளை கவனம் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மை ஈமானிலே பிறக்க வைத்திருக்கிறான், ஈமானில் வாழ வைத்திருக்கிறான் என்பது நம் வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கக்கூடிய பேரருள். இந்த ஈமான் என்பது நம்முடைய ஈருலக வாழ்க்கையையும் உயிரோட்டம் உள்ளதாகவும் உன்னதமாகவும் மாற்றக்கூடிய ஒன்று ஈமான் என்ற பெரும்பாக்கியம். அந்த ஈமான் என்ற பெரும்பாக்கியத்தில் நாம் இருப்பதற்கும் அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் அடிப்படை காரணியாய் அல்லாஹு தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் வைத்திருக்கிறார். அப்ப நபி அவர்கள்தான் நம்முடைய ஈமானிய வாழ்க்கையின் அச்சாரம், அஸ்திவாரம் அவர்கள்தான். ஏன்னா நம்முடைய கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் நம்முடைய கலிமா. எவரேனும் ஒருவர் இந்த இரண்டில் ஒன்றை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர் உண்மையில் முஃமினாக முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒருவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்கிறேன், ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நபியாக ஏற்க மாட்டேன்னு சொன்னா அவர் முஸ்லிமாக முடியுமா? முடியாது. சரி, கலிமாவினுடைய இரண்டாம் பகுதி, நான் நபி முஹம்மது அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா அல்லாஹ்வை எல்லாம் நான் இறைவனா ஏற்க முடியாதுன்னு சொன்னா அவரும் முஃமினாக முடியாது. அப்போ இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் நம்முடைய ஈமான். அப்படியானால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் யாரை பிறக்க வைத்தான் என்று சொன்னால் நம்முடைய ஈமானின் அஸ்திவாரமாகிய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்திருக்கிறான். அதனால நம்ம வாழ்க்கையில் நாம் மகிழ்வதற்கானது என்பது மாத்திரமல்ல, நாம் அடைந்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நினைத்து பார்ப்பதற்கான உன்னதமான மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். சரி, நாம் நபி அவர்களுடைய உம்மத்தில் கேட்காமல் பிறக்கும் பாக்கியத்தை பெற்றோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு கேட்காம அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை வாரி வழங்கி இருக்கிறான். நம்ம உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரை உடலின் அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் யாராவது கேட்டு பெற்றிருக்கிறோமா? நம்முடைய கண் இப்படித்தான் இருக்கணும், நம்முடைய காதுகள் இப்படித்தான் இருக்கணும், நம்முடைய முகத்தோற்றம் இப்படித்தான் இருக்கணும், நம்முடைய உயரம் இப்படித்தான் இருக்கணும். நம்ம தாய் தகப்பன் அதை கேட்டு வாங்கல, அல்லாஹ் தான் கொடுத்தான். நம்முடைய தாய் தகப்பன் யாரும் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு தான் வேண்டுனாங்களே தவிர என் பிள்ளையினுடைய முகபாவனை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி யாருடைய திட்டத்திலும் நாம் பிறந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் தான் நம்மை வடிவமைத்து பிறக்க வைத்திருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு லட்சோப லட்சம் நிஅமத்துகளை உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரை அவன் வழங்கி இருக்கக்கூடிய உடலமைப்பில் துவங்கி எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹ் வாரி இறைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் நிஅமத் என்ன என்பதை குர்ஆன் பேசுகிறது. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹு தஆலா முஃமினீன்களுக்கு மன்னு என்று சொன்னால் அரபு வார்த்தையில் பேருபகாரம் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையின் நிஅமத்துகள் எல்லாம்
அவைகளில் மிகப்பெரிய நிஅமத்துன்னு சொன்னா அதுக்குத்தான் அரபியில மண்ணு என்ற வார்த்தையை சொல்வார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், லகத் நிச்சயமாக மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் முஃமினீன்களுக்கு பெரும் நிஅமத்தை பேரருட்கொடையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எதை கொண்டு? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களிலே ரசூலாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதை கொண்டு அல்லாஹ் பேருபகாரம் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பாக்கியம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்கும் பேரருளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் கலிமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவின் இரு வார்த்தைகளையும் ஒளிந்திருக்கிறோம். சரி, நான் கலிமாவை சொல்லிவிட்டேன், அதோடு எனக்கும் நபிக்குமான தொடர்புகள் முடிந்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா நபியை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதோடு படைத்த ரப்பு அந்த வேலையை முடிச்சுட்டானாண்டா இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து எம்புகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லகும் ஸுனூபக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனின் வாயிலாக தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று குர்ஆனில் ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து மரணமாகின்ற வரை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதே குர்ஆனில் நமக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்ன? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால். அல்லாஹ்வுடைய கேள்வியை பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், உங்களுக்கு அல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அல்லாஹ் தானே நம்முடைய ரப்பு, அவன் தானே இறைவன், நாம் அவனை நேசிப்பதற்காகத்தானே இந்த உலகத்தில் முஃமினாக, ஏன் மனிதனாகவே நாம் வாழ்றோம் சொன்னா நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் வல்லவா அதற்கு பெரிய காரணி. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்ப நம்ம எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் மீது பிரியம் வைத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெறுவதற்கு ஏதாவது வழி உண்டா? இப்ப நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்றது எப்படிங்க அதை போய் சேரக்கூடிய பாதை இருக்கணுமா இல்லையா? நாம் இங்கிருந்து ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு சொன்னா நாம் செல்லக்கூடிய பாதையின் இலக்கை போய் அடைவதற்கான பாதை இருக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வினுடைய நேசம் என்ற இலக்கை நாம் சென்றடைவதற்கான ஒரு பாதையை குர்ஆன் சொல்கிறது, ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த ஆயத்துடைய விரிவுரையில் முஃபஸ்ஸிர்கள் அவ்வளவு ஆழமாக பல கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இந்த உலகத்தில் நாம் முஃமினாக வாழ்வதனுடைய அடிப்படையே அல்லாஹ்வினுடைய நேசம்தான். நாம் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்றோம், நம்முடைய நேசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதே நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். நம்ம ஒரு ஆசிரியரிடத்திலே மாணவராக நம்ம இருக்கிறோன்னு வைங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. நாம் ஆசிரியரை நேசிப்பது என்பது வேறு, அந்த ஆசிரியர் நம்மை நேசிக்கிறதுன்றது அதை விட உயர்ந்த பாக்கியம். உண்மையா இல்லையா? ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருப்பாங்க, 50 மாணவர்களுக்குமே அந்த ஆசிரியர் நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கிறாருன்னா 50 பேருக்குமே அந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஆசிரியருக்கு பிடித்த மாணவர்கள்ன்றது 1-2 பேர் தான் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இதே கருத்தை வச்சு இந்த ஆயத்தினுடைய விரிவுரையை சிந்தித்து பார்த்தால் ஒரு பெரிய அற்புதம் அதில் அடங்கி இருக்கு. அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க அல்லாஹ்வை பிரியப்படுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் நபியை நேசித்து நபியை பின்பற்றுங்கள். நம்ம எப்போ ஒருத்தரை பின்பற்றுவோம்னா அவரை நேசித்ததற்கு பிறகுதானே பின்பற்றுவோம்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றிட்டா முதல்ல கேள்வி என்னவோ அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். கேள்வி அல்லாஹ் எப்படி தொடங்கினா, இன்குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நபியை பின்பற்றுங்க, அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக ஆகும்னு சொல்லணும்ல. அப்படித்தானே வரணும் பதில். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் நபியை பின்பற்றுங்க, நபியை பின்பற்றினால் நீங்கள் அல்லாஹ்வை நேசித்ததாகும், இப்படித்தானே வரணும். ஆனால் அல்லாஹ் அப்படி பதில் சொல்லலை. அல்லாஹ் என்ன செய்யலை, அப்படி பதில் சொல்லலை. அப்போ எப்படி சொல்லியிருக்கான், அல்லாஹ் ஒருபடி மேலாக சொல்கிறான். எப்படி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, நபியை பின்பற்றுங்க, நபியை பின்பற்றினா நீங்க அல்லாஹ்வை நேசித்ததாக ஆகும்னு சொல்லல, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா நபியை பின்பற்றுங்க, நபியை பின்பற்றினால் அல்லாஹ்வே உங்களை பிரியப்படுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நம்மளை நேசிச்சுட்டா நம்ம எதை பத்தி கவலைப்படணும் சொல்லுங்க. ஒரு தகப்பன் சொல்றாரு பிள்ளைகிட்ட, தம்பி நீ எவ்வளவு நாள் செலவு செய், ஒரு கடையில் கூட்டு போய், ஒரு பஜாருக்குள்ள, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டு போய் விட்டுட்டார் பையன்கிட்ட. விட்டுட்டு, தம்பி நீ என்ன நாள் வாங்கிக்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம், இவ்வளவுக்கு தான் வாங்கணும்னு அடையாளமே இல்லை, அளவே இல்லை, எவ்வளோ நாள் வாங்கிக்கன்னு அர்த்தம். உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றாரா இல்லையா? எப்ப நீ உன் பாக்கெட்டில் காசு இருக்கான்னா தேடாதப்பா, நான் செலவு செய்கிறேன். அப்போ அல்லாஹ் சொல்றான், நீங்க நபியை நேசிங்க, நீங்க நபியை பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதாக அல்ல, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். குர்ஆனுடைய வார்த்தையின் பொருள் அது. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சரி, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஈருலக வாழ்க்கையிலும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. சொல்றோமா இல்லையா? அரசனே நம்ம கைவசம் இருந்தா வேற எதை பத்திமா கவலைப்படணும்? இந்த ஊருனுடைய அரசனா, ஈருலகத்தின் அரசன் அல்லாஹ். இந்த உலகத்திலையும் நமக்கு துணை அல்லாஹ் துணை இருக்காண்ட கவலைப்பட வேண்டியதில்லை, மறு உலகத்திலும் அல்லாஹ் துணை இருக்காண்ட கவலைப்பட வேண்டியது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நபியை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பாண்ட என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த உலகத்தை பத்தியும் கவலைப்படாத, மறு உலகத்தை பத்தியும் கவலைப்படாத. ஆனா அதுக்கு என்ன இருக்கணும், நம்ம கிட்ட நபியை பின்பற்றுபவர்களாக இருக்கணும். முதல்ல நபியை நேசிக்கணும். அந்த நேசம் தான் நம்மிடத்தில் பின்பற்றுதலை உருவாக்கும். சும்மா யாரோ ஒருத்தரை நம்ம ரோல் மாடலாலாம் இருக்க மாட்டோம். நம்ம யாரை ரோல் மாடலாக இருப்போம், முதல்ல அவரை கொண்டு நமக்கு அவரின் மீது ஒரு பிரியம் வந்தால் தானே அவரை பின்பற்றுவோம். ஒருத்தரை எப்போ நம்ம சர்வசாதாரணமாக யாரோ ஒருத்தரை பார்த்து நம்ம அவரை போல நம்மளை மாற்றிக்கணும்னு ஆசைப்படுவோமா? முதல்ல அவர் யாருன்னு நம்ம தெரியணும். அடுத்தது அவங்க மேலே பிரியம் வரணும். பிறந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்து ஒரு வயசு 2 வயசில் அந்த பையனுக்கு முதல் ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் அவங்க அத்தா தான். முதல்ல பசங்களை பாருங்கள், வளர தொடங்கும் போது அந்த ஒரு 2 வயசில் அந்த பையன் என்ன செய்வான்னு பார்த்தா, கரெக்டாக அவங்க அத்தா வேட்டி கட்டுற பழக்கம் இருந்தால் அவங்க அத்தா மாதிரியே வேட்டி கட்டுவான். அவங்க அத்தா கண்ணாடி போடுறவராக இருந்தால் அவரை மாதிரியே கண்ணாடி போடுவான். சில நேரத்தில் அவங்க அத்தாவுடைய தொப்பி எடுத்து அவன் தலையில் மாட்டிக்குவான். அவன் என்ன மனோநிலைக்கு வருவான்டா, நான் அத்தாவை போல செய்கிறேன்ற மனோநிலைக்கு வருவான். அதே பெண் பிள்ளைங்களை பாருங்க, ஒரு 2 வயசு 3 வயசு கடந்த உடனே அவன் அம்மாவுடைய தலையில் போகிற துப்பட்டாவுனுடைய ஷாலை எடுத்து அந்த பிள்ளை எடுத்து சாரி மாதிரி கட்டிக்கும். யார மாதிரி அது? அந்த பிள்ளைங்களுடைய ரோல் மாடல் அவங்க அம்மா. ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் முதல்ல பிரியம் உண்டானதுக்கு பிறகுதான் அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக அவர்களை பின்பற்றுவார்கள். அப்ப அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் நபியை பின்பற்றினால், நபியை நேசம் கொண்டு பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதுவே கிடைக்கிற பெரிய வாய்ப்பு. அடுத்த வார்த்தை அதோடு அல்லாஹ் முடிக்கல. அல்லாஹ் நம்மளை பிரியப்படுவான்டாலே அது கிடைக்கிறதே பெரிய பரிசு. அது அல்லாஹ் அதோட அடுத்த பரிசுன்னு சொல்றான், வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான்னாங்க. கேட்டு மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்லலை. பாவ மன்னிப்பு கேட்டு தானே கிடைக்கணும்? இல்லை, நீங்க நபியை பின்பற்றினாலே பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கு மேல வேற என்ன வாய்ப்பு வேணும் நம்ம வாழ்க்கையில?
அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனின் வார்த்தை அது. அல்லாஹ் சொல்றான், நீங்க நபியை பின்பற்றுங்கள், நபியை நேசித்து பின்பற்றுங்கள், பின்பற்றினால் உங்களை அல்லாஹ் நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ஆயத்தினுடைய வாழ்க்கையாகத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. சஹாபாக்கள் இந்த ஆயத்தினுடைய கருப்பொருள் அப்படியே சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இருந்தது. அது ஆண்கள் பெண்கள் எல்லா சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மேல அலாதியான அன்பு, அலாதியான பிரியம், அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு வந்துச்சோ கொடுத்தாங்க. பொருளாதாரத்தை கொடுக்க முடியறப்போ எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஏன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்தான அலாதியான அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாக இருந்த காசு பணம் எல்லாத்தையும் தீனுக்காக செலவு செஞ்சாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அது பல வேலைகளை வாங்கிருச்சு அவங்கள்ட்ட. வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் உண்டு. அது ஒரு சஹாபிய பெண்மணி, அதாவது அந்த அன்பு எவ்வளோ தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்றதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் உண்டு. ஒரு சஹாபிய பெண்மணி, உஹது போர்க்களம், உஹது போர் நடந்து முடிஞ்சிருச்சு. உஹது போர் என்பது வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்த போர் உஹது போர். அதாவது இஸ்லாமிய தரப்பிற்கும் பெரிய வெற்றி இல்லை, எதிரிகளுக்கும் பெரு வெற்றி இல்லை. ஏன்னா சஹாபாக்களே 70 பேர் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு போர்க்களம் தான் உஹது போர். கடுமையான சேதாரம் ஏற்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா உஹது என்பது மதீனாவில் ரொம்ப பக்கமாக உள்ள பகுதி. மதீனாவினுடைய கிட்டத்தட்ட உள்பகுதி, மதீனாவினுடைய ஓர பகுதியில் தான் உஹது, அந்த மலையின் அடிவாரத்தில் நடந்த போர்க்களம் உஹது போர். அப்போ அந்த உஹது போர் நடந்து முடிஞ்சு போச்சு. சஹாபாக்கெல்லாம் ஒரு விதத்தில் கவலை தோய்ந்த முகத்தில், ஏன்னா அந்த போரில் பெருவெற்றி கிடைக்கும்ன்ற ஆசை இருந்துச்சு, ஆனால் அது நடக்கலை. இதில் நிறைய கலேபரம் வேற அதில் நடந்து முடிஞ்சு. என்ன, ஒரு பக்கம் முஸாப் இப்னு உமைர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அந்த முஸாப் இப்னு உமைர்ன்ற சஹாபி பின் தோற்றத்தில் அப்படி ரசூல்லா மாதிரியே இருப்பாங்களாம். நேரடி முகத்தோற்றத்தில் இல்லை, அவங்க திரும்பி நின்றா ஓரளவுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு ரசூல்லா தான் நிற்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த ஆஜானுபாகுவான தோற்றம் இருக்கும். அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது போர்க்களத்தில் என்ன வதந்தி பரவிருச்சு, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வதந்தி பரவிருச்சு. அதனால் அங்கே இருந்த சஹாபாக்கள் சில பேர் செய்வதறியாது திகைத்து போய் போர்க்களத்தில் இங்கும் அங்குமாக செதறி ஓடி ஒரு பெரிய ஒரு கலேபரம் நடந்தது. சரி, அந்த போர்க்களத்தை சொன்னதுனால போர்க்களம் சார்ந்து 2 விஷயங்களை நம்ம சொல்லணும். அதே உஹது போர்க்களத்தில் 2 சஹாபிய பெண்மணிகள், ஒருத்தரை பற்றி மட்டுமல்ல 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சஹாபிய பெண்மணி யாருன்னு கேட்டா அன்னை நசீபா பின்து கஅப் அப்படிங்கிற ஒரு சஹாபிய பெண்மணி. இந்த நசீபா பின்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இன்னும் பேரு உம்மு அம்மாரான்னு சொல்லுவாங்க. இந்த நசீபா பின்து கஅப்ன்ற சஹாபிய பெண்மணிக்கு பொதுவாகவே போர்க்களங்கள்ல பெண்களுக்கு என்ன அனுமதின்னு சொன்னா, போர்ல உள்ளெல்லாம் இறங்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலை என்னண்டா, போருக்கு வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்கறது, தேவையான தண்ணீரை எடுத்து வர்றது, உணவு சமைப்பதற்கான விறகு சுள்ளிகளை பெருக்கி கொடுக்கறது, இதுதான் அவங்களுக்கான வேலை. அப்போ அவங்க அந்த போர்க்களத்தினுடைய பின்னாடி தான், பாதுகாப்பான இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த உஹது போர்க்களம் ஒரு விதமான இருபக்க வெற்றி தோல்வி இல்லாத சூழ்நிலை ஆன உடனே மெயின் இந்த பிரச்சனையினுடைய தொடக்கம் என்னன்னு கேட்டா, அந்த உஹது மலையினுடைய ஒரு மேட்டு பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 50 சஹாபாக்களை நிற்க வச்சிருந்தாங்க. அம்பெய்யக்கூடிய பெரிய சஹாபாக்களை, நல்ல அம்பெய்ய தெரிந்த சஹாபாக்களை நிற்க வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கீழே வரணும், அது வரைக்கும் நீங்கள் யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போர் கடுமையாக நடந்துச்சு. எடுத்த உடனே இஸ்லாமிய தரப்புக்கு ஒரு பெருவெற்றி அது. அப்போது அந்த மேலே இருந்து அதுக்குன்னு பொறுப்பாளராக ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தாங்க, அந்த 50 பேருடைய பொறுப்பாளர்.
அந்த பொறுப்பாளர் ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரம் அடிச்சு இருக்கிறாங்க, ரசூல்கிட்ட இருந்து இறங்கிறதுக்கான அனுமதி வருதான்றதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அந்த 50 பேர்ல பெரும்பாலான சஹாபாக்கள் சரி போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இறங்கிட்டாங்க. அப்ப இறங்கினோன்னு என்ன நடந்து போச்சு? அந்த சவுண்ட் இதாச்சா கலந்துருச்சான்னு பாருங்க. இப்போ வருதா? நீங்க போனாதான் வருது போல. என்ன என்னமா அப்போ என்ன ஆகி போச்சு? ஒரு கலேபரத்துல நிறைய சஹாபாக்கள் கீழே இறங்கிட்டாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பெரும்படை மேலே ஏறி வந்து கடுமையா தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த நேரத்தை நசீபா பின்த் கஅப் அப்படிங்கிற அந்த சஹாபிய பெண்மணி பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படி பயன்படுத்திட்டாங்க? சுத்தி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் சுத்தி யாரும் சஹாபாக்கள் இல்லை. எதிரிகளுடைய தாக்குதல் மெயினா யாருக்கு தான் இருக்கும்? ரசூலுல்லாஹ்வை தான் தாக்கணும்ன்ற குறியா இருப்பாங்க. இந்த சஹாபிய பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நேர கையில வச்சிருந்த தண்ணி பையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நேர கையில ஒரு வாள் எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ் பின்னாடி போய் நின்றாங்க. ரசூலுல்லாஹ்வை நோக்கி வந்த எல்லா தாக்குதலையும் அந்த அம்மா தாமேனில வாங்கிக்கிட்டாங்க. இந்த உலகத்துல அது ஒரு ஒரு உச்சபட்சமான அர்ப்பணத்தின் வார்த்தை என்ன தெரியுமா? ஃபிதாக்க அபி வ உம்மின்னு சொல்லுவாங்க. அரபுலக வார்த்தையில ஒரு உச்சபட்சமான அர்ப்பணத்தினுடைய வார்த்தை ஃபிதாக்க அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் சஹாபாக்கள் ரசூலை பார்த்து சொன்னாங்க. ஆனா அந்த சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு காவல் காத்து நிற்கும் போது அதே வார்த்தை நபியின் வாயால் அல்லாஹ் சொல்ல வச்சான். அந்த அம்மா உடம்பெல்லாம் கடுமையான காயங்கள், கடுமையான வெட்டு காயங்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய துஆவை பெறுவதற்கு அந்த நிகழ்வை அல்லாஹ் காரணமாக்கினான். அப்ப இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? நபியின் மீது கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடு. தன்னை தியாகம் செய்ய தயார்படுத்தி கொண்டார்கள். அதே போலதான் இன்னொரு சஹாபிய பெண்மணி. இந்த உஹது போர்க்களம் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, வெற்றி தோல்வி இல்லாம எதிரிகளும் பின்வாங்கி போயிட்டாங்க. சரி, நடந்து முடிஞ்சு போச்சு. அப்போ சஹாபாக்கள்ல ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு இப்படி மதீனா உள்ள என்ட்ரு ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஊருக்குள்ள இப்படி பரவ ஆரம்பிச்சிருச்சு. உஹது போர்ல கடுமையான தாக்குதல் நடந்துருச்சு. ஒரு சிலர் ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான இரத்த காயம் ஏற்பட்டுருச்சு, ஒரு சிலர் ரசூலுல்லாஹ்வே ஷஹீதாக்க, இப்படி எல்லாமே பரவிருச்சு இல்ல. அப்போ உடனே அந்த சஹாபிய பெண்மணி நேர உஹதை நோக்கி ஓடி வர்றாங்க. வந்துகிட்டு இருக்கப்ப எதிரில் போர் முடிஞ்சு நிறைய சஹாபாக்கள் ரிட்டர்ன் ஆகிறாங்க. இந்த அம்மா நேரம் அவங்கள போய் நிறுத்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆச்சு? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு காயம் பட்டது உண்மைதான். சரி, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அங்கதான் இருப்பாங்க போல, ஆனா என்ன நிலையில இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களாம், இந்த போர்க்களத்துல உம்முடைய சகோதரர் இறந்து விட்டார். உடனே அந்த அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும்? அப்படியா, என் சகோதரர் இறந்துட்டாரா, என்ன கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒன்றும் கேட்கல. எனக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். போறாங்க, திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, இதே கேள்வியை கேட்கறாங்க. எதிர்த்தரப்புல வர்றவங்க சொல்றாங்க, உங்களுடைய தந்தையும் இறந்து போயிட்டாருன்னு. இந்த போர்க்களத்துல உங்க தந்தையும் ஷஹீத் ஆயிட்டாரு. இந்த அம்மா கேட்ட வார்த்தை, எனக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும், எனக்கு யார் மௌத்தா போனாலும் கவலை இல்லை, எனக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும். முன்னேறி போறாங்க. அடுத்து சொன்னாங்க, உங்க மகனும் இறந்து போயிட்டாரு. சகோதரர் இறந்தாச்சு, தந்தை இறந்தாச்சு, மகனும் இறந்தாச்சு. அப்பவும் கேட்டாங்களாம், எனக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும். கடைசியா இந்த அம்மா போயிட்டாங்க ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன கற்பாறையின் மீது அமர்ந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடவாய்ப்பல், ரசூலுல்லாஹ் தலையில மாட்டி இருந்த அந்த போராயுத அந்த கவச ஆடை இருக்கா இல்லையா, அது அதனுடைய பக்கவாட்டில் எதிரிகள் எய்ந்த அந்த அம்பு வந்து அதுல குத்தி அது அப்படி வாய்க்குள்ள பதிஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய கடவாப்பல் வெளியே விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல 19 இடத்துல இரத்த காயங்கள் இருந்ததாக வரலாற்றில் எழுதுவாங்க. இப்படியெல்லாம் ரத்தத்தை தொடச்சி விட்டுட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க.
நேராக இந்த அம்மா போய் ரசூலுல்லாவை பார்த்த உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஹதீஸுகளில் பதியப்பட்டிருக்கு, குல்லு ஷைஇன் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ். அந்த அம்மா போய் ரசூலுல்லா ஹயாத்தோட உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, குல்லு ஷைஇன் பஅதக ஜலலுன் யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் ஹயாத்தோட பார்த்துட்டேன், உங்களை பார்த்ததற்கு பின்னால் என் வாழ்க்கையின் சோதனைகள் அத்துணையும் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க அந்த அம்மா. மகன் இறந்தாச்சு, தகப்பன் இறந்தாச்சு, சகோதரன் இறந்தாச்சு, கவலையே இல்லை அந்த அம்மாக்கு. அப்ப அந்த அம்மாவுக்கு குடும்ப பாசம் இல்லையான்னு கேட்டா எல்லாம் இருந்துச்சு, ஆனா எல்லாத்துக்கும் மேல ரசூலுடைய பாசம் இருந்தது. அப்ப இந்த பாசம் தான் நம்ம கிட்ட இந்த மாதிரியான நல்ல மாறுதல்களை உருவாக்கும். அப்ப நாம அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய முதல் வேலை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்ளணும். ரசூலுல்லாவை நம்ம உயிருக்கு மேல நேசிக்கணும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வார்த்தையை சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். நமக்கெல்லாம் ஈமான் 100க்கு 100 இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை என்னம்மா? ஈமான் தானே. ஒருத்தட்ட ஈமான் மட்டும் கம்மியா இருக்குங்க, நல்லா தொழுகிறாரு, நல்ல நோன்பு வைக்கிறாரு, ஜகாத் நிரப்பமா கொடுக்கிறாரு, ஹஜ்ஜு அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டாரு, ஆனா ஈமான் மட்டும் கம்மியா இருக்குன்னா அது என்ன வேலிடான ஒரு அமலா? அது ஒருத்தட்ட ஈமான் மட்டும் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, மீதி எல்லாம் பக்கா, 5 நேரம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் செய்யறாருங்க, வெளிரங்கமா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இபாதத் எல்லாம் செய்யறாரு, ஆனா ஈமான் மட்டும் பெர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா அவருடைய தொழுகைக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? நோன்புக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜுக்கு எந்த வேல்யூ இல்லை. அப்போ ஒரு மனுஷன்ட்ட முதல்ல 100க்கு 100 இருக்க வேண்டியது என்ன? ஈமான். ஈமானுக்கு பிறகுதானங்க தொழுகை, ஈமானுக்கு பிறகுதான நோன்பு, ஈமானுக்கு பிறகுதான ஜகாத்து. ஏமா ஈமான்ற ஒண்ணு இல்ல, ஈமானை ஒதுக்கி வைத்து விட்டு தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியது நம்ம நினைச்சோண்டா இந்த உலகத்துல ஈமான்ற ஒரு காரணம் இல்லாமல் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகத்துல அன்னை தெரசா அம்மையார் எவ்வளோ பெரிய கொடைவள்ளல், அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கா இல்லையா? ஆனா ஈமான் இல்லையே. அப்ப ஈமான் தானே நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய ஈமான், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகணும்னு சொன்ன என்ன செய்யணும்? நம்ம ஈமான் கொண்டவர்களா இருக்கணும். என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே எவர் ஒருவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எது வரைக்கும்? ஹத்தா அகூன, நான் ஆகின்ற வரை. ரசூலுல்லாஹ் தன்னை சொல்றாங்க, ஹத்தா அகூன, நான் ஆகின்ற வரை. எப்படி? அஹப்ப இலைஹி, அவரிடத்தில் மிக பிரியமுடையவனாக, அவங்களுடைய உள்ளத்துல மிக பிரியமுடையவராக நான் ஆகணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம உள்ளத்துல யார் அதிக பிரியமுள்ளவங்களா ஆகணுமா? ரசூலுல்லாஹ் ஆகணும், ரசூலுல்லாஹ் ஆகணும். அப்படி ரசூலுல்லாஹ் ஆகிற வரைக்கும் நம்ம ஈமான் கொண்டவங்களே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். ஈமான் பெர்சன்டேஜ் கூட கம்மின்லாம் இல்லை. லா யுமினு அஹதுக்கும், உங்கள ஒருத்தருமே ஈமான் கொண்டவங்களா ஆக முடியாது. எதுவரை? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். ரசூலுல்லாஹ் பிரியமோட இருக்கணும்ன்றதை மட்டும் சொல்லல, அடுத்த வார்த்தை சொல்றாங்க, உன்னுடைய தாய் தகப்பனை விட, உன்னுடைய பிள்ளையை விட, உன்னுடைய மற்ற உறவுகளை விட நபியாகிய நான் உன்னுடைய உள்ளத்தில் அதிக பிரியத்திற்குரியவராக ஆகின்ற வரை உங்களே எவர் ஒருவரும் ஈமான் கொண்டவரே ஆக முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நம்முடைய ஈமானே எதுல தான் கொக்கி போட்டு நிக்குது? ரசூலுடைய பிரியத்துல தான் கொத்தி போட்டு. அப்ப ரசூலுடைய பிரியம் இருந்தால் நமக்கு அல்லாஹ்வின் பிரியம் கிடைக்கும். ரசூலுடைய பிரியம் இருந்தால் நமக்கு ஈமான் முழுமை பெறும். ரசூலுடைய பிரியம் இருந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அப்ப அந்த பிரியத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அந்தந்த தேவைக்கும் சூழலுக்கும் தகுந்தாற் போல பிரியத்தின் வெளிப்பாடு உண்டு. யாரை போல? அந்த உம்மா அம்மாரான்ற பெண்மணி இடத்திலே வெளிப்பட்டது பிரியத்தின் வெளிப்பாடு.
அதே போல ரசூலுல்லாவை தேடி ஓடினாங்களா இல்லையா உஹது போர்ல, அந்த அம்மாவிடத்திலே வெளிப்பட்டது பிரியத்தின் வெளிப்பாடு. அதே போல அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய வியர்வையை சேகரிச்சாங்களா இல்லையா, அதுவும் பிரியத்தின் வெளிப்பாடு. யார் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹானா, ரசூலுல்லாவுக்கு பால்குடி சகோதரி. அவங்க ரசூலுல்லா ஹலிமா அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்காங்கல்லம்மா, அதே ஹலிமா அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சவங்க தான் உம்மு சுலைம்ன்ற சஹாபிய பெண்மணி. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலின் மீதான பிரியம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வீட்டில் ஒரு ஒரு மரப்பலகையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லா ஒரு பக்கமா சரிஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கொரட்டு கொரட்டுன்னு ஏதோ ஒரு சொரன்ற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நல்லா அசந்த உறக்கம் ரசூலுல்லாக்கு. திடீர்னு இந்த சத்தத்தை கேட்டு முழிச்சிட்டாங்க. முழிச்சு பார்த்தா ரசூலுல்லா முழிச்சு இப்படி பிறண்டு பார்க்குறாங்க. பின்னாடி ஒரு சின்ன கொற்றா வச்சுக்கிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொரன்றுனது தான் அந்த சத்தம். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னம்மா என்ன செய்றிய? யார் ரசூலுல்லாஹ், தங்களுடைய வியர்வையை சேகரிச்சுட்டு இருக்கேன்டாங்க. ரசூலுல்லாஹ் படுத்திருந்த அந்த மரப்பலகையில் ரசூலுல்லாஹ் உடம்புல இருந்து வியர்வை அப்படி வடிஞ்சு விழுந்திருக்கு. அது அப்படியே அங்கே 4-5 சொட்டு தேங்கி நிற்கிது. அந்த அம்மா ஒரு இதை எடுத்து ஒரு கொற்றால அந்த வியர்வையை சேகரிக்கிறாங்க. வியர்வையை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எதுக்குமா இது? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு அத்தர் சேகரிச்சுட்டு இருக்கேன்ட்டாங்களாம். என் வீட்டுக்கு அத்தர், ரசூலுடைய மேனியில கஸ்தூரி மனம் அல்லவா சொல்லிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, நான் என் வீட்டு சுவற்றுகளில் அந்த ஓரத்தில் இந்த வியர்வையை நான் தெளிச்சு விட்டேன்டா போதும், பல வாரத்துக்கு அந்த மனம் இருந்துக்கிட்டே இருக்கும்னாங்களாம். இன்னொரு அறிவிப்பில் இப்படி இருக்கு, என் வீட்டுக்கு மட்டுமல்ல, எனக்கு இந்த பக்கம் வீட்லேயும் அந்த மனம் இருக்கு, இந்த பக்கம் வீட்லேயும் மனம் இருக்குண்டாங்க. இதுவெல்லாம் அந்த அன்பின் வெளிப்பாடு. அப்ப ரசூலுல்லாவின் மீது அந்த சஹாபாக்கள், நான் ஏன் வெறும் பெண்மணிகளுடைய நிகழ்வே சொல்றேன்னா, நம்ம இங்க பெண்களுடைய பயான்றதுனால அந்த விஷயத்தை சொல்றேன். அவ்வளவு தூரம் ரசூலுல்லா மேல அந்த அன்பின் வெளிப்பாடாக அப்படி உருகி இருக்கிறாங்க சஹாபிய பெண்மணிகள், சஹாபாக்கள், சிறுவர்கள். அப்போ ரசூலுல்லாவின் மீது பிரியம் இருந்தால் அது நபி அவர்களுக்கான தியாகமாக வெளிப்படும். அது உடல் தியாகமா இருக்கட்டும், ஹதீஜா அம்மாவை போல பொருளாதார தியாகமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் சரி. அந்த அன்பின் வெளிப்பாடாக நம்மிடத்துல இன்னொரு விஷயம் என்ன வெளிப்படணும்? என நேரம் ரொம்ப குறுகலா இருக்கு, சொல்லி முடிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அன்பின் வெளிப்பாடு? வேற என்ன வேணும்? இப்ப நம்ம ரசூலுல்லாஹ் மேல அன்பு வச்சிருக்கோம், என்னென்னங்க செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா உடனே பின்பற்றணும். சுன்னத்து தானேன்னு சரி காணக்கூடாது, உடனே செய்யணும். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா செயல்படுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடாக நாம் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்ன தெரியுமா? அது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அப்ப அந்த அன்பின் வெளிப்பாடாக நாம் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்ன? ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லணும், சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஸலவாத்து சலாம் எவ்வளவு சொல்லலாம்? ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸலவாத். ஒரு நாளைக்கு நம்ம சுபுஹ்ல இருந்து இஷா வரைக்கும் தொழுகையில எப்படி நம்ம என்ன செய்யறோம்? ஸலவாத் ஓதத்தான் செய்யறோம். தொழுகையில அத்தஹியாத்துல உட்காரும் போது கடைசி தஷஹுதுல ஸலவாத் ஓதிடுறோம். தொழுது முடிச்சிட்டு ஸலவாத் ஓதுறோம். இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோங்க ஸலவாத் ஓதுறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அவன் வழங்கிய கட்டளைகள்லேயே இந்த ஸலவாத் என்பது ஒரு வித்தியாசமான கட்டளை. என்ன வித்தியாசமான கட்டளை தெரியுமா? அல்லாஹ் தானும் செய்து நம்மளை செய்ய சொன்ன ஒரே கட்டளை ஸலவாத் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயாவது நானும் தொழுகிறேன் நீயும் தொழுகுன்னு சொல்லியிருக்கானா? அல்லாஹ் தொழுகிறான்னு எங்கேயாவது குர்ஆன்ல இருக்காமா? இல்லை. ஆனா அல்லாஹ் ஒரு வேலையை செய்யறான்னு சொன்னா ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்ன? ஸலவாத். குர்ஆன்ல சொன்ன விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் மட்டுமல்ல,
அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நமக்கு என்ன கட்டளை சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லு அலைஹி, நீங்களும் ரசூல்லா மேல ஸலவாத்தை ஓதுங்க. வஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஸலவாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஸலவாத்தினுடைய அகமியம் என்னன்னு சொன்னா, ஸலவாத்தை சொன்னால் நம்முடைய அத்தனை துஆக்களும் கபூல். ஏன் தெரியுமா? ஸலவாத்தில் அவ்வளோ பெரிய கபூலியத் உள்ளடங்கி இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலே ஒரு மனிதர் பிறருக்காக கேட்குற துவால் அவ்வளோ கபூலியத் இருக்கு. நம்ம ஓதக்கூடிய ஸலவாத்தை அல்லாஹும்மன்னு சொல்லி தொடங்கினாலே என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம எதையோ கேட்க போகிறோம் தான் அர்த்தம். நம்ம நிறைய துஆக்கள் பாருங்க, அல்லாஹும் மர்சுக்குனா, அல்லாஹும் ஆத்தினா, யா அல்லாஹ் எனக்கு இதை ரிசுக்கா கொடு, யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு. அல்லாஹும்மன்னு தொடங்கினாலே யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்க தொடங்குறது. ஆனால் நமக்காக நாம் கேட்காத ஒரே துவா என்ன தெரியுமா? ஸலவாத் மட்டும்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின், யா அல்லாஹ் நீ ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்லு. நம்ம வேற எந்த துவாவுமே அதில் கேட்கல. நம்ம அதில் கேட்குற துவா என்ன? ஒன்னே ஒன்று, யா அல்லாஹ் நீ ஸலவாத்தை சொல்லு. அல்லாஹ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நம்ம ஏன் சொல்கிறோம்? யா அல்லாஹ் ஏன் சார்பாகவும் சேர்த்து சொல்லிடு. இதை நம்ம ரசூலுல்லாஹ்க்காக சொல்லும்போது அல்லாஹ் நாம் கேட்காத துவாக்களை எல்லாம் கபூல் செய்கிறான். இதுக்கு சாட்சி இருக்கா? இருக்கு. ஹஸரத் உபய் இப்னு கஅப் அப்படிங்கிற ஒரு சஹாபி, நல்ல அழகான தொழில குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்பவுமே ரசூலுல்லாஹ் இரவில் 4 பகுதி கழிந்து விட்டால், இரவுன்றது மகரிபில் தொடங்குது, 4 பகுதின்றது நம்ம கணக்கில் பார்த்தா இஷாவுடைய நேரம் கடந்து அடுத்த ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட இப்படி எச்சரிப்பாங்களாம், கியாமத்து நாள் நெருங்கிருச்சு, உங்களுக்கான அமல்களை அதிகமாக்குங்க. ஏன்னா இரவுன்றது ஒரு சிறு தூக்கம் அல்லவா? நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் ஹயாத்தோடு எந்திரிச்சாதான் மறுநாள், இல்லைன்னா 4 பேர் நம்மளை ஜனாசாவை தூக்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இரவு நம் தூக்கம் என்பது அது ஒரு சின்ன மௌத்து. அதனால ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் உறங்க போறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள்கிட்ட இப்படி சொல்லுவாங்களாம், கியாமத்து நாள் நெருங்கிருச்சு, அமல்களை அதிகமாக செய்யுங்க, நேரத்தை வீண் விரயம் பண்ணிடாதீங்க. இந்த உபதேசத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இந்த உபய் இப்னு கஅப்ன்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்கல்ல, நேரத்தை வீணாக்க வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்களா, யா ரசூலல்லாஹ் அப்படின்னா நான் என்னுடைய துஆவுக்கான நேரத்தில் கால்வாசி நான் உங்கள் மேலே ஸலவாத்தை ஓதுறேன் அப்படின்னு அந்த சஹாபி சொல்ல, என்னுடைய துஆவுக்கான நேரத்தில் ஒரு கால்வாசி நேரம் நான் என்ன செய்கிறேன், நான் உங்கள் மேலே ஸலவாத்தை சொல்கிறேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் அப்படியாம்மா, ரொம்ப நல்லது, செய்யுங்க அப்படின்னு முடிச்சிருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய வித்தியாசத்தை பாருங்க. அந்த சஹாபி சொன்னா ரொம்ப நல்லதுமா செய்யுங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தேட்டம் அது பத்தாதுன்றது இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் மறுவார்த்தை சொன்னாங்க, வைன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இன்னும் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்றாங்க. அப்போ இந்த வார்த்தையை கேட்டோன்னு அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா என்னுடைய ஓய்வு நேரத்தில் 1/3 பகுதியை, முதல்ல 4 பகுதின்றாங்க, இப்போ 1/3 பகுதி, கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லது, ஆனால் அதிகப்படுத்தினா நல்லதுன்றாங்க. உடனே அந்த சஹாபி அப்படியா, அப்போ என்னுடைய நேரத்தில் சரிபாதிய, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதிகப்படுத்தினா நல்லது. அப்போ என்னுடைய நேரத்தில் 3/2 பகுதியை நல்லது, அதிகப்படுத்தினா நல்லதுன்ட்டாங்க. உடனே அந்த சஹாபிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க தொழுகை போன்ற தன்னுடைய அன்றாட வேலைகளை தவிர்த்து இருக்கிற ஓய்வு நேரத்தில் இவ்வளோ தூரம் நான் துஆவுக்கான நேரத்தை ஸலவாத்துக்காக இவ்வளோ ஒதுக்குறேன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போதுன்ற வார்த்தையே வரல. அப்போ கடைசி அந்த சஹாபி ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா நான் முழு நேரத்தையும் ஒதுக்குறேன்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதன் நீங்கள் அப்படி செஞ்சா யுக்ஃபா ஹம்முக வ யுஃபர் தம்புக, நம்ம பிறந்ததுலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் இல்லை, நம்ம சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும், நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும்
நமக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு வரிசையாக பட்டியல் எழுதணும்னு வைங்க. நம்ம பிறந்ததுலேருந்து சரி நமக்கு சுயநிலையில் நம்மளுக்குன்னு ஒரு சுய புத்தி வருது, ஒரு 15 வயசு வைங்களேன். நம்மளுடைய 15 வயசுல இருந்து நம்ம மூத்தா போகிற வரைக்கும் இல்லைம்மா, நம்ம சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம நோக்கமாக தானே. அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நம்மளை எழுத சொன்னோன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு 4 குயர் நோட்டோ 40 குயர் நோட்டோ எத்தனையில் இருந்தாலும் எழுதுங்களேன். இத்தனையும் எழுதி அதில் இருந்து ஏதாவது ஒரு அதை நம்ம என்ன செய்வாங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் வேற என்ன இருக்கட்டும் அதை ஒரு பகுதியாக பிரிப்பாங்க தெரியுமா. இதுலம்மா வீட்டில் மளிகை ஜாமான் ஃபுல்லாக எழுதுறாங்கம்மா, மளிகை ஜாமான்லாம் நம்ம எழுதுவோமா இல்லை, இதெல்லாம் காய்கறி கடையில் வாங்க வேண்டியது, இதெல்லாம் மளிகை கடையில் அதில் பிரிப்போமா இல்லையா. தக்காளி வெங்காயம்னா இதெல்லாம் காய்கறி கடையில், பால் தயிர்னா அது பால் பூத்தில், மீதி உள்ளதில் மளிகை ஜாமான்லாம் மளிகை கடை, இப்படி பிரிப்போமா இல்லையா. அப்போ நம்ம 15 வயசுலேருந்து சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பக்கமாக எழுதினாலும் சரி அத்தனையும் ஒன்றிணைக்கிற 2 வார்த்தை இது. ரசூல்லா சொன்ன வார்த்தை யுக்ஃபா ஹம்முக, உன்னுடைய கவலைகள் தீர்க்கப்படும். எப்போ? ஸலவாத் ஓதுனா. கவலைகள் தீர்க்கப்படும்ன்றதுல என்ன வரும்? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கவலை தீங்கிறது தான், நல்ல சம்பாத்தியம் கவலை தீர்றது தான், நல்ல வேலை வாய்ப்பு கவலை தீர்றது தான், குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது கவலை தீர்றது தான், நம்முடைய மனைவி மக்கள் நல்லவங்களா இருக்கிறது கவலை தீர்றது தான், நம்முடைய மஹல்லா நல்லா இருக்கணுன்றது கவலை தீர்றது தான். இப்படியே எல்லாத்தையும் எழுதுங்களேன். யுக்ஃபா ஹம்மு கண்டா உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சிரமங்களும் கவலைகளும் தீர்க்கப்படுவது, தீர்க்கப்படுன்றாங்க ரசூலுல்லாஹ். தீர்க்கப்படும். அதில் இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? கேட்காமையே தீர்க்கப்படும் அர்த்தம். நம்ம ஸலவாத்தை மட்டும் ஓதிக்கிட்டு இருந்தா, இப்போ உதாரணமா இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு வைங்க, இப்போ நான் அந்த நோய்க்காக அல்லாட்ட அழுது மன்றாடி துவா செய்கிறேன். யா அல்லாஹ் என்னுடைய இந்த நோயை நீக்கிரு ரப்பே, இந்த நோயிலிருந்து எனக்கு விடிவு கொடுன்னு நான் மணிக்கணக்காக கேட்குறேன்னு வைங்க. கேட்குற துவால நான் உருப்படியாக பிச்சை கேட்குறவன் நான், கொடுக்குறவன் அல்லாஹ். நான் பிச்சை கேட்குறவன் ஒழுங்காக கேட்கலன்னு அது எப்படிங்க அல்லாட்ட ஏற்கப்படும்? நான் கேட்கறது முறையாக கேட்கலன்னு வைங்க, அது எப்படி ஏற்கப்படும்? ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, நான் அதுக்கு பகரமாக துவாவை கையேந்தலை, எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் நீங்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் துவா எல்லாம் கேட்கல, அந்த நீயத்தோடு உட்காந்து நான் ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க. ஹதீஸில் என்ன தெரியுமா வருது? யுக்ஃபா ஹம்முக்க, உன்னுடைய கவலை நீங்கன்னு வந்துருச்சு. அப்போ என்னுடைய நோய்க்கு கிடச்சிரும். எனக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குது, ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லை இது இல்லை, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, என்னண்டாலும் இருக்கட்டுங்க, இங்கேருந்து வெளியே நடந்து போகிறேன், என் செருப்பு காணா போச்சு, வீடு வரைக்கும் காலில் முள்ளு குத்தாமல் போகணுன்றது ஒரு கவலை தானே. ஆனால் அது எனக்கு நீங்கணும், அதுவும் எதில் தான் வந்து சேரும்? யுக்ஃபா ஹம்முக்க. சரி, இது நம்ம மௌத்தா போகிற வரைக்கும் இத்தனை லிஸ்ட் இருக்கு. மௌத்தா போனதுக்கப்புறம் கபூரில் கேள்வி கணக்கு லேசாகணும், கபருடைய வாழ்க்கை லேசாகணும், சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கணும், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும். இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு என்ன? இந்த உலகத்தில் நாம் செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்ட பக்கா தானே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வயுஃபரு தம்புக்க, நீங்கள் ஸலவாத் ஓதுனா கவலை போகும், பாவம் மன்னிக்கப்படும். அப்போது 15 வயசுலேருந்து சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் உள்ள மொத்தமும் இந்த 2 வார்த்தையில் அடங்குச்சா? இந்த 2 எப்போ கிடைக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ்? ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருந்தால் கிடைக்கும்ன்றாங்க. இப்போ இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில்? இப்போ நம்ம அதனால தாம பெரியார்கள், அதாவது பெரியார்களுடைய வரலாற்று வாழ்க்கை குறிப்பு எடுத்து பாருங்க. அவங்களுடைய அனுபவத்தில் எனக்கு இப்படியெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நான் 1000 தடவை ஸலவாத் ஓதுனேன், எனக்கு நீங்க சிண்டுவாங்க. எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு, நான் ஸலவாத் ஓதுனேன், நீங்க சிண்டுவாங்க. எனக்கு இப்படி ஒரு வியாபார சிரமம் இருந்துச்சு, எனக்கு வியாபாரம் ஒழுங்காக நடக்கலை, நான் என்ன செஞ்சேன், ஸலவாத் ஓதுனேன், நீங்க சிண்டுவாங்க. என்ன உடனே இதில் இத்தனை 1000 ஓதுனா நீங்குமா? அது அவங்க அனுபவத்தில். நீங்கள் 5000 ஓது, 10,000 ஓது, எத்தனையோ ஓது, ஆனால் ஓதுனா நீங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதாவது ஸலவாத்து செய்யக்கூடிய வேலை இருக்கே, கடுமையான வேலை. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய மார்க்க மாமேதை இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
அவங்க ஒரு சபையில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள். இமாமுனா கஸாலி அவங்கள பற்றி இன்னைக்கு நீ யூடியூப்ல தட்டி பாருங்க. உலகத்தில் எல்லா லைப்ரரியிலையும், எல்லா நாட்டினுடைய லைப்ரரியிலையும் ஒரு ஆசிரியருடைய கிதாப் இருக்குன்னு சொன்னால் இமாம் கஸாலி அவங்களுடைய யஹ்யா உலூமுத்தீன்ற கிதாப் உண்டு. எல்லா நாடுகளையும் உண்டு. அந்த யஹ்யா உலூமுத்தீன்றது வாழ்க்கையினுடைய சகலத்தையும் பேசக்கூடிய ஒரு பெரிய கிதாப். அந்த கிதாபினுடைய ஆசிரியர் தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெரிய கல்வி மான். மதரசாக்கள் எல்லாம் துஆ செய்யும் போது என்ன செய்வாங்க? இமாம் கஸாலிக்கு கல்வி ஞானத்தை கொடுத்த மாதிரி யா அல்லாஹ் எனக்கும் கொடுன்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் மதரசால துஆ செய்வாங்க. அப்படிப்பட்ட பெரிய கல்விமான் அவங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஒரு புது மனுஷன் உள்ளே வர்றாரு. வகுப்பறையில் பல பேர் அந்த ஊர் வழியாக வர்றவங்க எல்லாரும் உட்காருவாங்க. பயானில் உட்கார்ற மாதிரி எல்லாருமே உட்காருவாங்க. யாரெல்லாம் கேள்வி கிடையாது. அவர் இமாம் கஸாலி அவங்க பாடத்தை முடித்த உடனே மாணவர்கள்லாம் கலைஞ்சு போகலை. அவர் எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியா, சொல்லுங்க. அவர் கேட்டாரா, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றான், குல்லு யோமின் ஹுவ ஃபீ ஷஅன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு யோமின் ஒவ்வொரு நாளும், ஹுவ ஃபீ ஷஅன் அல்லாஹ் ஒரு காரியத்தில் இருக்கிறான். குர்ஆன் சொல்ற வார்த்தை. அல்லாஹ்வை பத்தி வரும்போது குல்லு யோமின் ஒவ்வொரு நாளும், ஹுவ ஃபீ ஷஅன் அல்லாஹ் ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இது குர்ஆனுடைய வார்த்தை. அந்த மனுஷன் சொன்னாராம், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்ல, இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டாராம். குல்லு யோமின் ஹுவ ஃபீ ஷஅன்ல அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவனுடைய காரியத்தில் இருக்கான் தானே அந்த ஆயத்து சொல்லுது. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? இமாம் கஸாலி திகைச்சு போயிட்டாங்க. இந்த கேள்விக்கு என்னன்னு பதில் சொல்ல. இப்போ இமாம் கஸாலி சொன்னாங்க, நான் நாளைக்கு கிதாபை பார்த்துட்டு சொல்கிறேன். சரின்னு அந்த மனுஷன் போயிட்டார். இரவு முழுக்க இமாம் கஸாலி எத்தனை தஃப்சீர் கிதாபுகள்லையும் குல்லு யோமின் ஹுவ ஃபீ ஷஅன், குல்லு யோமின் ஹுவ ஃபீ ஷஅன் அந்த ஆயத்துக்குண்டான விளக்கத்தை பார்க்குறாங்க. அவர் கேட்ட கேள்விக்கான விளக்கம் தர்ற மாதிரி எந்த பதிலும் இல்லை. இவங்க மறுநாள் அந்த மனுஷன் வந்துடுவாரோ வரலையோன்னு யோசனையோடு மறுநாள் அதே பாடத்துக்கு வர்றாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டார். வந்தவுடனே பாடம்லாம் முடிஞ்சோடனே கேட்டார், என்ன நேற்று ஒரு கேள்வி கேட்டேனே. உடனே இவங்க சொன்னாங்களா, எனக்கு இன்னொரு நாள் அவகாசம் கொடுப்பா, இன்னொரு நாள் அவகாசம் கொடு, நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். சரின்னு போயாச்சு. இமாம் கஸாலி 2வது நாள் தூக்கம் வர்ற வரைக்கும் இரவு முழுக்க அல்லாஹ்ட்ட அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல்லா மேலே ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த ஆயத்துக்கான விரிவுரை நீங்கள் சொல்லாமல் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. எல்லா கிதாப்லையும் தேடியாச்சு, வழியே இல்லை. உடனே படுத்து உறங்குறாங்க. கனவுல ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரசூல்லா வந்த உடனே ரசூல்லா சபையில் இவங்க உட்காந்துருக்கிற மாதிரி கனவு. இவங்க நேராக ரசூல்லாட்ட போய், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? குல்லு யோமின் ஹுவ ஃபீ ஷஅன் அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் இப்போ என்ன செய்கிறான்? அப்போ ரசூல்லா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்கன்னா, லில்லாஹி உமூருன் லா யுதுரி வலா யுதாரி. அல்லாஹ்வுக்கு சில வேலைகள் இருக்குது, அது என்ன வேலைன்னு அல்லாஹ் யாருக்கும் சொல்லவும் மாட்டான், யாரும் அது தெரிஞ்சிக்க முற்படவும் கூடாது. இதுதான் இந்த ஆயத்துக்குள்ள விளக்கம்ட்டாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், பதிலை யார்கிட்ட வாங்கியாச்சு? ரசூலுல்லாஹ்ட்டே வாங்கியாச்சுல்ல. இப்போ மறுநாள் இவங்க பக்காவா தயாரா வந்துட்டாங்க. அவர் கேட்டாருன்னு இந்த பதிலை சொல்லணும், சொல்லிட்டு இதை யார் சொல்லி கொடுத்தா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்றதையும் சொல்லிடணும் அப்படின்ட்டு 3ஆம் நாள் வந்துட்டாங்க. ரொம்ப தயாராக இருக்காங்க. எல்லாம் பாடம்லாம் முடிஞ்சு அந்த மனுஷன் வந்திருக்காரு, வந்துட்டார். முன்னாடி வந்தோடனே இப்படின்னு சொல்லி பதில் சொன்ன உடனே அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையா, அக்ஸிரு ஸலாத்த அலா மன் அல்லமக ஃபில் மனாம். அவர் சொன்னாராம், இவங்க பதிலை சொன்ன உடனே வந்த மனுஷன் யாருன்றது வரலாற்றில் எழுதுறாங்க. இமாம் கஸாலியினுடைய வரலாற்றில் அந்த நபர் அந்த சபைக்கு புதுசு. அதுக்கு முன்னாடி இமாம் கஸாலி அவரை பார்த்ததே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டு போனாராம், உங்களுக்கு கனவுல யார் இதை சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க மேலே இன்னும் அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்ட்டு போயிட்டார். அப்போ வந்தது மனுஷனா மலக்கா யாருன்னே தெரியல.
ஆனா அவரு இவங்க கனவுல கண்ட விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ரசூலுல்லா மேல ஸலவாத் ஓதுனா நமக்கு கிடைக்கிற பெரிய நசீப் என்ன தெரியுமா? ஒரு ஆசையை முன் வச்சு, இன்ஷா அல்லாஹ் இப்போ ரபீல் அவல் மாதம் தொடங்க போகுது, வருஷம் முழுக்க ஓதணும், ரபீல் அவலில் ஸ்பெஷலாக அதிகமாக ஓதணும். ஒரு ஆசையை நம்ம மனசில் வைக்கணும்டா, ஒரு ஆசையை உள்வைங்க. என்ன ஆசை தெரியுமா? நான் ரசூலுல்லாவை கனவுல பார்க்கணும்னு ஆசையோட ஸலவாத் ஓதும். ஆசைப்படணுமா இல்லையா? சரி, அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஅல் ஹக். யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடாலே என்ன அர்த்தம்? கனவுல பார்க்க முடியுன்றதுனால தானே அது சொன்னாங்க. இல்லைன்னா ரசூலுல்லாஹ் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார்னா கனவுல பார்க்க முடியுன்றது அதுல இருக்கு. அப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வை கனவுல காணணும்னு ஆசையும் இருக்கணும், ஏக்கமும் இருக்கணும், அதுக்கு தகுந்த செயல்பாடு நம்ம கிட்ட இருக்கணும், ரசூலுல்லாஹ் மீது அன்பின் வெளிப்பாடு இருக்கணும். எல்லாம் இருந்துருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம யாரை கனவுல காணலாம்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த நபியை பின்பற்றுமோ அந்த நபியை கனவுல ஒரு தடவையாவது பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் ஹாசிலாக்கணும். அதனால அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. ரசூலின் மீதான அன்பின் வெளிப்பாடாக ஸலவாத்தை ஓதக்கூடிய வளமையை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து 2 வருடங்களாக நம்முடைய பெண்கள் பயான் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல் தான் ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஸலவாத் ஓதக்கூடிய வளமை. இங்கே ஆண்களுக்கும் கொடுங்கம்மா. யாராவது ஒரு சின்ன பையன் ஆண்களுக்கு கொடுங்க, ஒருத்தர் மேலே கொண்டு போய் பெண்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்போது ரபியுல் அவ்வல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகுது. நம்ம இந்த எல்லாருக்கும் இப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் கையில் ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மை ஸலவாத் ஓதுவதை ஆர்வப்படுத்தவும் அதிகப்படுத்தவும் தான் இந்த வேலை. நம்ம இவ்வளோ கணக்கு போட்டு ஓதணுமா? கணக்கு வச்சா நம்ம பெரும்பாலும் நம்ம என்னைக்கா வியாபாரம் செய்யும்போது நான் கணக்கெல்லாம் வியாபாரம் பார்க்குறேன் அஜ்ரத், லாபம் வந்தால் வந்துட்டு போகுதுன்னு யாராவது சொல்கிறோமா? பெட்டி கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் கணக்கு பார்க்குறோமா இல்லையா? எதுக்கு? அது லாபத்தை கூட்டுறதுக்கு. இப்போ இங்கே நம்ம கணக்கு போடுறது எதுக்கு? ஸலவாத்தை கூட்டுறதுக்கு. அப்போ அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாரையும் ஸலவாத் ஓத சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷீட்டில் ஒரு 26 நாட்கள் கணக்கு போடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதியில் எந்த பெண்கள் பயான் நமக்கு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதாவது அடுத்த பெண்கள் பயானுக்கு அதுக்கப்புறம் அதான் கிட்டத்தட்ட இறுதியாக இருக்கும், அடுத்த 1 மாதம் கணக்கு. அப்போ அந்த மஜ்லிஸில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருடைய ஸலவாத்துகளுடைய எண்ணிக்கை வாங்கப்பட்டு நம்முடைய நலவுக்காக, நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகள் நிறைவேற, நம்முடைய மஹல்லாவுக்காக, நம்முடைய மஹல்லாவை சார்ந்த மக்களுடைய நலவுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் கூட்டாக நாம் துஆ செய்வோம். அதுக்கான ஷீட் உங்களுக்கு வழங்கப்படுது. இதில் மிக முக்கியமாக பெண்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, உலுவோடு இருக்கும்போது உலு இல்லாத போது எப்பனாலும் ஸலவாத் ஓதலாம். ஸலவாத் ஓதுறதுக்கு உலுவோட தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உலுவோட இருந்துக்கிறது நல்லது, உலுவோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் தொழுகைக்கு வாய்ப்பற்ற பெண்களும் தாராளமாக ஸலவாத் ஓதலாம். சில நேரத்தில் எங்களுக்கு தொழுகையினுடைய வாய்ப்பு இல்லை, அதனால் தொழுகை இல்லாத நேரங்களில் நாங்கள் என்னங்க செய்யறது? தாராளமாக ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத்துக்கு அது ஒரு பெரிய இடைக்காரணி எல்லாம் இல்லை. அதனால் தாராளமாக லட்சக்கணக்கான ஸலவாத்துகளை ஓதுங்க. அல்லாஹுடைய பேரருளால் சேலத்தில் பல பகுதிகளில் சென்ற வருஷத்துக்கு நம்ம இங்கே தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு, இது 3ஆவது வருஷம். அல்லாஹுடைய ஃபல்ல நான் பணி செய்யக்கூடிய என்னுடைய மதரசால முதல் வருஷம் 1 கோடின்னு கணக்கு வச்சோம், 1.25 கோடி ஸலவாத் ஓதப்பட்டுச்சு. போன வருஷம் 5 கோடி ஸலவாத்துகள் ஓதப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நாங்கள் எங்கள் மதரசால 10 கோடி ஸலவாத் ஓதி வைக்கணும். மாணவிகள் இல்லாத அவங்க பெற்றோர்கள் எல்லாருக்கும் 10 கோடி ஸலவாத்து இன்ஷா அல்லாஹ். அதே 10 கோடி ஸலவாத்து நம்ம ஜலகண்டாபுரத்தினுடைய ஆண்கள் பெண்கள் மஹல்லாவை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஓதணும். ஏன்னா நம்ம லட்சக்கணக்காக ஸலவாத்து ஓதுறதுனால அது நாளைக்கு அல்லாஹ்ட்ட பெரிய குவியலாக வந்து சேரும்போது ஆஹா இவ்வளோ குவிச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அதனால் அல்லாஹு தஆலா அந்த நிறைவான